இது வந்து நான் 2 மீட்டருக்கு கொஞ்சம் கிளாத் கம்மியிலான கிளாத், அதனால் நான் வந்து கரப்பாக சைடில் 4 மடிப்பு மடிச்சிருக்கேன். இதே உங்களுக்கு 2.5 ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹிப் அளவு, இது ஹிப் அளவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சீட் அளவு, இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். இதை வந்து இப்படி வச்சு கொஞ்சம் ஒரு கை உள்ள விடுற அளவு எவ்வளோ லூஸ் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கிங்க. இதான் பேண்ட்டோட வித். எனக்கு 42 வருது. அடுத்த அளவு பேண்ட்டோட ஹைட்டு வந்து டேப்பை தலைகீழாக வச்சுக்கோங்க. 1 இன்ச் கீழே வர மாதிரி பார்த்துட்டு மேலே எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். எனக்கு மேலே இந்த நேர் 38 வருது. ஸோ என்னோடய பேண்ட் ஹைட்டு வந்து 38 இன்ச். ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து நல்லா ஃபிட்டாக போடுறதுக்கு நீயோட வித், இந்த முட்டியோட அகலம் வந்து இப்படி மடக்கி எடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்ட்ரைட்டை விட்டால் லூஸாக இருக்கும். அடுத்து இந்த கால் அகலம் இப்படி தான் எடுக்கணும், முட்டி கடியில் விட்டு. எனக்கு 13 இன்ச் வருது. நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா, நான் இப்போ இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வரும். அப்படி தைச்சோம்னா ஃபேண்ட் உள்ளே போகாது கால் வழியாக. இப்படி முட்டியை வந்து அந்த ஹீலை வந்து வச்சு இப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். அது ஃபோல்டட் சைடு, இது ஓபன் சைடு. இப்போ வந்து ஃபோல்டட் சைடு அந்த சைடு, இந்த சைடு வச்சுட்டு 2 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்து 2 இன்ச் வந்து பேக்குக்கு விட்டுருங்க. எப்போவுமே ஃபேண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 இன்ச் பேக்குக்கு ஒரு லைன் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கானது. இது வந்து நல்லா ஃபிட்டிங்காக போட்டால் ரொம்ப அழகாக வரும். நான் கொஞ்சம் ரெகுலர் வியர் நாடிக்கு கொஞ்சம் லூஸாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து என்னோடய எலாஸ்டிக் 1 இன்ச்சு. ஸோ நான் 2 இன்ச் அளவு விடுறேன். உங்களுக்கு 1.25 இருந்தால் 2.5 விட்டுக்குங்க. எலாஸ்டிக் அளவை பொறுத்து இந்த எலாஸ்டிக்கோட அளவு விடுற அளவு வந்து மாறுபடும். ஒரு லைன் பண்ணிக்கிங்க. லைன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ எடுத்தோம், 38. அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து ஹைட் கம்மியாக இருக்குது, கீழே ஃபோல்டிங்க்கு 1 இன்ச் தான் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக 2 இன்ச் விட்டுக்குங்க கிளாத் அவைலபிள் இருக்கும் போது. எனக்கு 1 இன்ச் இருக்கிறனாடிக்கு நான் அப்படியே 1/2 இன்ச்சுக்கும் மடித்து தைச்சிருவேன். இப்போ கீழே ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஃபேண்ட் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டிங் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைன் பண்ணிடலாம். இப்போ லைன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வித்து மார்க் பண்ண போகிறோம். இதோட வித்து வந்து நம்மளோட ஹிப் சைஸ் எவ்வளோ எடுத்தோம், 42. இது வந்து ஓப்பன் சைடு, இது வந்து ஃபோல்டட் சைடு. ஃபோல்டட் சைடு வந்து நம்மளோட வித்து 42 டிவைடட் பை 4 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் கூட்டிக்குங்க. இந்த 2 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக வேணும்னா 1 இன்ச் வச்சுக்கோங்க. நான் நல்லா லூஸாக போடுறனாடிக்கு 2 இன்ச் போடுறேன். நீங்கள் நல்லா கரெக்டாக ஃபார்மல் வியர்க்கெல்லாம் பண்ணும்போது 1 இன்ச் வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். அப்போ எனக்கு 13 இன்ச் வருது. நான் 13 இன்ச் மேலே எல்லா பக்கம் மார்க் பண்ணிட்டேன். 12.5 இன்ச் வருது. நான் 12.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். கீழே வரைக்கும் 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இடுப்பு அளவு கொஞ்சம் லூஸாக இருக்கும் போது நமக்கு ரெகுலர் வியருக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிட்டாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் 11 வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 11.5 வச்சா கிராச்சும் அதே மாதிரி 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து 11.5 வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வெயிஸ்ட்டும் 11.5 வச்சிங்கன்னா ஃபிட்டாக இருக்கும். வச்சு 2ஐயும் வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். கிராச்சும் வெயிஸ்ட்டும் கரெக்டாக எடுத்தோம்னாலே ஃபேண்ட் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஹைட் எடுத்தோம் இல்லைங்களா, ஃபேண்ட்டோட ஹைட், அதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடுங்க. 38 எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து பாதி 19 இன்ச் மார்க் பண்ணுங்க. இந்த 19 இன்ச்சில் தான் நம்ம வந்து முட்டி அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவை மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பேண்ட்டு வந்து லூஸாக வியர் பண்ணுறனாட்டிக்கு அந்த அளவை நான் இங்கே மார்க் பண்ண போகிறதில்ல. அப்படியே லெக் ஷேப்பர் வச்சு நான் கட் பண்ணிடுவேன். பட் நீங்கள் வந்து இந்த பேண்ட்டு நல்லா ஃபிட்டாக கரெக்டாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே எடுத்திங்களா அந்த அளவு கூட 1 இன்ச் ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் சொல்கிறேன். இப்போது அதுக்கான லைன் தான் இந்த லைன். அதாவது பேண்ட் ஹைட்டில் பாதி அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஓகே மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிராச்சுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த தை சைஸ்க்கு ஹிப் சைஸ் டிவைட் பை 3 + 1. ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து 15 வருது. அப்போ 12.5 மைனஸ் பண்ணோம்னா 2.5 இங்கே. ஓகே, ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு மற்ற ஃபேண்ட்லேயெல்லாம் நம்ம வந்து கர்வ் வந்து மேலேருந்து எடுப்போம். பட் இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக உள்ளேயே எடுக்கணும். ஓகே, நல்லா குளிச்சு எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு உள்ளே குறித்து எடுத்துக்கலாம். மற்ற ஃபேண்ட்லேயெல்லாம் மேலால் எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு
இதில் வந்து இந்த 15ல் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, மேலே வந்து 12.5 வச்சுருக்கோம், இங்கே 2.5 சேர்த்துனா 15. இதில் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 7.5. அந்த 7.5 வந்து மேலேருந்து கீழே லெக் ஓப்பன் வரைக்கும் அந்த 7.5 மார்க் பண்ணிடுங்க. ஃபோல்டட் சைட்லேருந்து தான் 7.5 மார்க் பண்ணணும். ஓகே, இங்கிருந்து 11.5 வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அங்கே தான் நம்ம வந்து கிராச் அந்த ஸ்கேல் லெக் ஷேப்பரை வச்சு ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே 7.5 வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மெதுவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ லைன் பண்ணியாச்சு. லைன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட லெக் ஓப்பன் எவ்வளோ எடுத்தோம்? என்னோடது வந்து 13 வந்துச்சு. அது கூட 1 இன்ச் கூட்டிக்கிங்க. உங்களோட லெக் ஓப்பன் எவ்வளோ வருதோ அது கூட 1 இன்ச் கூட்டிக்கிங்க. அது தையலுக்கான அளவு. அதில் பாதி 2 சைடு இல்லைங்களா, மொத்தம் 4 கால் வரும் இல்லையா, அதனால் பாதி 3 நான் வந்து 2 சைடு வைக்கிறேன். வச்சுட்டு லெக் ஷேப்பர் ஸ்கேலை வச்சு நான் பாயிண்ட் எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறேன். இந்த நீ லென்த் வந்து என்னோடய 18 வந்துச்சு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து நடுவில் 9.5 4.25 நீ லென்த்தில் வச்சு கர்வ் பண்ணலாம். நான் அது வந்து ஃப்ரீயாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் வந்து மார்க் பண்ணல. ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக வேணும்னா நம்ம நெக் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீ லென்த் வந்து நான் வந்து நீ லென்த் வந்து மார்க் பண்ணலை, கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்கிறக்காக. இப்போ இந்த மாதிரி அந்த சைடு வந்து அப்படி திருப்பி, இந்த சைடு வந்து லெக் ஷேப்பர் ஸ்கேலை இப்படி திருப்பி கர்வ் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். ஃப்ரண்ட் பாயிண்ட் இது. ஓகே, இது வந்து மேலே வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கோங்க கிராச் சைடில். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். பேக் கட் பண்ணுறதுக்கு இந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பேக்குக்கு அப்படியே மேலேருந்து இந்த சைடு வரைக்கும் கர்வ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கிராச் வந்து பேக்கில் மட்டும் தான் இருக்கும், ஃப்ரண்ட்டு தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம வந்து எப்பவும் போல் இந்த மாதிரி கர்வாக கொண்டு வந்துடுங்க. ஓகே, கிராச் சைடு மட்டும் 2 இன்ச், இடுப்பு கட்ட வரும்போது அந்த 2 இன்ச் தேவையில்லை. ஓகே, அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து 12 இருக்குது இல்லைங்களா, அந்த 12 இந்த சைடு அந்த கர்வ் பண்ணதுலேயே கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கங்க. எனக்கு கரெக்டாக வருது. செக் பண்ணிவிட்டு எல் ஸ்கேல் எடுத்துக்கங்க. எல் ஸ்கேல் எடுத்து அந்த கர்வ் பண்ணும் இல்லைங்களா, அதில் வந்து எல் ஷேப்பை அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, கரெக்டாக வச்சுட்டு நமக்கு அந்த எண்டு பார்ட் இருக்குல்லையே, அந்த நேர் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 90 டிகிரிக்கு வந்து அப்படியே ஒரு வந்து ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க. உங்களுக்கு எல் ஸ்கேல் இல்லைன்னா ஒரு லாங் சைஸ் நோட் வச்சு இந்த 90 டிகிரிக்கு இப்படி கோடு போட்டுக்குங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இப்போது நம்ம வந்து பேக்குக்கு வந்து வெயிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலை, அதுக்காக தான் இப்படி எடுத்துருக்கோம். இங்கே எவ்வளோ வருது? எனக்கு 2.5 வருது. அதே 2.5 அதுக்கு பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கிங்க. ஓகே, 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடில் எல்லாமே 1.5 மார்க் பண்ணிக்கங்க. மேலே மட்டும்தான் அந்த கிராச் சைடு மட்டும் தான் 2.5, மற்ற பக்கமெல்லாம் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே லெக் ஓப்பன் வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லெக் ஷேப்பர் ஸ்கேலை வச்சு இதை வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இங்கேயும் ஆம்கோல் ஸ்கேலை வச்சு ஃபஸ்ட்டு எப்படி கர்வ் பண்ணி எடுத்தோம் அதே மாதிரி மேலே கர்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கரெக்டாக இப்படி ஷேப் அது மேலே படுற மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி கீழே ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே சைட் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி. ஓகே, கீழே ஜாயின் பண்ணிவிட்டு தனியாக அதுக்கப்புறம் லெக் ஷேப்பர் இந்த ஷேப் கொண்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேலேயும் நான் அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கர்வ் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக்கோடு சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக்குக்கு இந்த கட் பண்ணிடணும், சென்டரும் கட் பண்ணிடுங்க. ஓகே, 2 பீஸ் பின்னாடி இருக்கிறத தனியாக எடுத்துருங்க. ஓகே, அதுதான் பேக் பீஸ். எடுத்தாச்சு. 2 பீஸ் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த சைடில் இருக்கிற பார்ட் எக்ஸஸாக எடுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே கட் பண்ணிடுங்க. மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிடுங்க, ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, இப்போ பேக் பார்ட்டில் எடுத்து அதில் 2 இன்ச்சுக்கு வந்து எலாஸ்டிக் இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் 2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே,
இப்படி கரெக்டாக அதோட ஷேப்புக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கும் எங்கள் க்ராச்சுக்கு ஆப்போசிட் சைடு. ஓகே, அதை வந்து ஒரு பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க எவ்வளோ கோணையாக வருது. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ கோணையாக இருக்கோ அதே அளவு கீழே வந்து ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணி அதை வந்து நம்ம இப்படியே ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ வந்து ஃபேண்ட்டோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இதை கட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த நேர் வந்து இப்படி லைட்டாக கர்வாக வருது, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்து நம்ம வந்து க்ராச் மட்டும் அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. இதே மாதிரி நம்ம பேக்லேயும் க்ராச் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் க்ராச் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் இந்த சைடு வந்து நம்ம வந்து பாக்கெட் வைக்க போகிறோம். ஆல்ரெடி பாக்கெட் வைக்கிற வீடியோ வந்து நான் நிறையா பேண்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது அகலம் வந்து 14.5 7.5 வச்சுருக்கேன். அதாவது ஒரு சைடு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா இதோட கிளாத்து வந்து 7.5, அதாவது 15 இன்ச் அகலமும் 13 இன்ச் உயரம் உள்ள ஒரு கிளாத் எடுத்துக்கங்க. கிளாத் எடுத்துகிட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே 2 இன்ச்சுக்கு விட்டுருங்க. கிளாத்து 2 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே விட்டுட்டு அங்கே தான் இது அதுக்கு கீழே வந்து இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பேக்கெட் வர போகிறோம். பேக்கெட்டுக்கு வந்து எலாஸ்டிக் கீழே ஒரு 2 இன்ச் விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் நான் கை ஓப்பன் வைக்க போகிறேன். கை ஓப்பன் பண்ணுறதுக்கான அளவு வந்து ஒரு 6 இன்ச் விட்டுருங்க. 6 இன்ச் உயரமும் 1/2 இன்ச் அகலமும் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. பேக்கெட் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பேக்கெட் வேண்டாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த பார்ட்டை விட்டுட்டு மற்றதை பார்த்துங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம கையில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே நம்ம வந்து அர்க்காட் பண்ண போகிறோம். எப்படி அர்க்காட் பண்ண போகிறோம்னா இந்த கார்னரில் இப்படி வரைஞ்சிருக்கா இல்லைங்களா, இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கார்னர். ஓகே, கட் பண்ணிட்டு இதை அப்படி இப்படி திருப்பிடலாம். ஓகே, ஸ்டிச்சு மேலே படாத மாதிரி அர்க்காட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பி இதை வந்து அந்த கிளாத்தை உள்ளே திருப்பினா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம ஷேப் கொடுத்துடலாம். இது வந்து இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும். இந்த ஓப்பன் சைடில் இருந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. 3 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்டாக இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஓகே, இது கட் பண்ணிவிட்டு இது ராங் சைடில் இந்த பேக்கெட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேக்கெட்டோட நல்ல பக்கம் இப்படி உள்ளே இருக்கும். இது நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ அகலமாக கிளாத் இல்லை. இப்போ இது நல்ல பக்கம், பேக்கெட்டோட நல்ல பக்கம். இது ஃபேண்ட்டோட ராங் சைட். இதை வந்து அப்படியே உள்ளே போட்டுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நான் வரைகிறேன் பாருங்கள், அந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் மேலே வரைக்கும். ஓகே, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழே அர்க்காட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கை விட்டு திருப்பிடலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டுங்க. இந்த ஷேப்பில் தான் நம்ம கை உள்ளே விடும் போது பேக்கெட்டில் வெயிட்டாக வைக்கும் போது ஒரு ஸ்டிச் வைக்கும் போது பிரிஞ்சிடும். ஸோ டபுள் ஸ்டிச் பண்ணி அர்க்காட் பண்ணியிருக்கேன். அர்க்காட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே திருப்பிடுறோம். ஓகே, இப்போ நல்ல பக்கத்தில் இப்படி இருக்குது இல்லையா, நான் வந்து பாக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை எடுத்து உள்ளே திருப்பிடுங்க. ஓகே, இதை உள்ளே திருப்பிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ திருப்பியாச்சு. இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் கொண்டு வாங்க. இதுக்கு மேலே படக்கூடாது. இதுக்கு மேலே பட்டால் பேக்கெட்டுக்குள்ளே வந்து கை இன்சர்ட் பண்ண முடியாது. நான் 1/2 இன்ச்சுக்கு கீழே இப்படியே ஸ்டிச் பண்ணி இப்படி கீழே வரைக்கும் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, அது வரைக்கும் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நமக்கு வந்து பேக்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பேக்கெட்டை வந்து இங்கே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு பேக்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நல்ல பக்கத்துக்குள்ளே பேக் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு எப்போவும் நம்ம சைடு எடுப்போம் இல்லைங்களா,
சைடு அடிக்கும் போது கீழேருந்து லெக்லேருந்து ஆரம்பிங்க, எப்போவுமே மேலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். இங்கேருந்து இப்படி திருப்பிக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு இங்கேருந்து அப்படியே சைடு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இந்த சைடுக்கு மட்டும் அடிச்சிடுங்க. அப்படியே கொண்டு வந்து பேக்கெட்டை நல்லா உள்ளே போட்டுருங்க. பேக்கெட் உள்ளே போட்டு நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, பேக்கெட்டுக்கு ஒரு ஸ்டிச் அது மேலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கெட்டுக்குள்ளே படாது. ஓகே, மேலே வரைக்கும் போட்டு அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து தான் ஸ்டிச் பண்ண இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணுங்கள். சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு இது பேக் பார்ட் வந்து இப்படி சைடாக தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த சைடு அடிக்கும் போது இது ஜஸ்ட்டு இழுத்துக்குங்க, அவ்வளோதான். ஓகே, இழுத்துட்டு சைடு அடிச்சிடலாம். போல் லெக் ஓப்பனில் இருந்து திருப்பிக்குங்க. கால் லெக் ஓப்பன்லேருந்து ஸ்டிச் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக வரும். இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்து மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்போ 2 சைடும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, 2 சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மடிக்கி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே லைன் பண்ணிக்கிங்க இல்லைங்களா, இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம லைன் பண்ணோம் 2 இன்ச்சுக்கு. அப்போ எல்லா பக்கம் 2 இன்ச்சுக்கு இப்படியே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக கோணைமானி இல்லாமல் வரும். அது வந்து இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே கவர் பண்ணி இப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஒரு இன்ச் மட்டும் கேப் விட்டுருங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் சுற்றியும். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதை சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்படி இந்த ஸ்டிச்சு வரும்போது கரெக்டாக இந்த ஸ்டிச்சும் கரெக்டாக வர மாதிரி இன்சர்ட் பண்ணி குண்டுச்சு குத்திங்க. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங்கே வருது, இதையும் இப்படி போகுது. அப்படியே கிராஸாக போகும்போது கரெக்டாக வராது. இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் வரும். இப்போ அந்த 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நேராக இப்படி வச்சுட்டு ஒரு குண்டூசி குத்திக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஓகே, சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பேக் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் ஸ்டிச்சுக்கு வரும்போது கொஞ்சம் லூஸ்க்கு இருக்கும். அப்போ அந்த லூஸு கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம இங்கேருந்து இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் எடுத்துருப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் 2 இன்ச் ஹைட் ஜாஸ்தியாக எடுக்கும் போது கொஞ்சம் இந்த லூஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளீட்ஸ் இல்லாட்டி இந்த சைடு ஒரு ப்ளீட்ஸ் இந்த சைடு ஒரு ப்ளீட்ஸ். எனக்கு வந்து ஒரு ப்ளீட்ஸை வந்துச்சு, நான் ஒரு சின்னதாக இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அப்படிங்கும்போது இந்த ஸ்டிச்சுக்கும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, இந்த மேலே எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பேக் க்ராச் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கிங்க. அதேமாரி ஃப்ரண்ட் க்ராச் 2 மெஷர் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் க்ராச் விட பேக் க்ராச் 2 இன்ச் ஜாஸ்தியாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் 13 வருது, பேக் 15 வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே வந்து உள்ளே அடிச்சிடலாம். உள்ளே அடிக்கும் போது எலாஸ்டிக் வந்து அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம மடிச்சடிக்கணும். எனக்கு இங்கே கரப்பான் அடிக்க நான் ஜஸ்ட் 1/2 இன்ச் மடிச்சடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கிளாத் அவைலபிள் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கரப்பாகவே இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்து மேலே இதை வச்சு ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு உள்ளே வந்து மடிச்சு வச்சுங்க. ப்ளவுஸ்லாம் பின்னாடி ஸ்டிச் பண்ணுவீங்களா அந்த மாதிரி. ஓகே, எனக்கு 2 காலுக்குமே கரப்பாக வர நடிக்கி நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்டு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து லெக் ஓப்பன் வந்து எனக்கு 7 இன்ச் இல்லைங்களா, 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு லெக், அதாவது லெஃப்ட் சைட் ஹேண்டிலேருந்து ஆரம்பித்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு க்ராச்சு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அந்த லெக்லேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த ரைட் சைட் லெக்கு இங்கே 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ வந்து மெயின் ஸ்டிச் எல்லாம் முடிச்சாச்சு. அவன் வந்து எலாஸ்டிக் தான் அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணணும். எலாஸ்டிக் வந்து என்னோடய ஹிப் சைஸ், அதாவது பேண்ட் எங்கே வியர் பண்ணுறோமோ அதோட அளவு 38. அப்போ அதுலேருந்து நான் 4 இன்ச் மேனேஜ் பண்ணியிருக்கேன். 34 ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 34 இன்ச் வந்து இந்த நேரம் உள்ளே விட்டு அப்படியே இதை வந்து திருப்பி இந்த சைடு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணி இப்படி இந்த இதில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்படி தான் இருக்கும். ஈக்குவலாக எடுத்து விட்டுக்குங்க. ஓகே,
எல்லா பக்கம் ஈக்குவலாக எடுத்து விட்டால் இப்படி இருக்குது. இப்போ வந்து ஊசியை இது மேலே வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடும்போது இப்படி இழுத்து ஒரு பக்கம் இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஊசி வைங்க, அதை ஸ்டிச் பண்ணும்போது இப்படி எதுவுமே இழுங்க, அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது இப்படி இழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட இந்த ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.